வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தீபாவளி பரிசு. சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வரும் அகவிலைப்படி டிஏ உயர்வு குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. இருப்பினும் ஜூலை மாதம் முடிவை எட்டியுள்ள நிலையில் புதிய அகவிலைப்படி எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனால் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 65 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்களும் அரசுடைய அடுத்த முடிவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அகவிலைப்படி உயர்வு தொடர்பான இறுதி முடிவுகள் தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு AICPIW அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஜூன் மாதத்திற்கான குறியீட்டு எண்கள் இன்னும் வெளிவராததால் மத்திய அரசு இறுதி அறிவிப்பை வெளியிடவில்லை என்பது கூறப்படுகிறது. மார்ச் மாதத்தில் 149.1 புள்ளியும், ஏப்ரல் மாதம் 149.9 புள்ளியாகவும், மே மாதத்தில் 150.8 என்ற அளவில் இருந்த இந்த குறியீடு ஜூன் மாதத்தில் சுமார் 151.7 புள்ளியாக இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த முறை அகவிலைப்படி 3% முதல் 4% வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஜூன் மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ AICPIW தரவுகள் வெளியான பின்பே அரசுடைய இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும். ஜூலை மாதத்தில் அறிவிப்பு வெளியாகவிட்டாலும் அரசு ஊழியர்கள் அதிக நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பண்டிகை காலமான அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை நவம்பர் மாதத்தில் வருவதால் அந்த நேரத்தில் அறிவிப்பு வெளியானால் அது அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக அமையும் என்று நம்பிக்கை நிலவுகிறது. அகவிலைப்படி உயர்வு என்பது மாத சம்பள உயர்வை மட்டுமல்லாமல் வருங்கால வைப்பு நிதி, PF, ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் பிற சலுகையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 60% உள்ளது. இதற்கு முன்பு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் ஏப்ரல் மாதத்தில் 58%இலிருந்து 60% உயர்த்தப்பட்டிருந்தது. 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 12 மாத சராசரி AICPIW குறியீட்டை அடிப்படையாக கொண்டு அகவிலைப்படி கணக்கீடு செய்யப்படுகிறது. ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களுக்கு அகவிலைப்படி திருத்தப்பட்டாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் பொதுவாக மார்ச் மற்றும் அக்டோபர் மாதத்தில் வெளியாகும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் அகவிலைப்படி உயர்வு தாமதமாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 3 முதல் 4% வரை உயர்வுகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு வலுவாக உள்ளது. குறிப்பாக பண்டிகை காலத்தில் வெளியாகும் அறிவிப்பு 1 கோடிக்கும் அதிகமான பயனாளர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான தீபாவளி பரிசாக அமையும் என்ற நம்பிக்கை தற்போது நிலவி வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.